Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெட்மியோட 12. ஸோ இந்த சீரியஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஸோ ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதாவது ஒரு 10,000 ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல். ஸோ ஓகே, ஒரு 4G தான், பட் ஆனால் இவங்க 5G லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம அப்புறமா பேசலாம். ஸோ இந்த 4G மொபைலில் நிறைய விஷயத்தெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைலைட்ஸ் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் டிலே ஆகாது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்திருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான். ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் இவங்க சொல்லலை. ஸோ மேபி வந்து இந்த 3ன்னு அங்கங்கே வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா. எஸ், இதை பார்க்கறதுக்கு அப்படியே டிபி காப்பி வச்ச மாதிரியே இருக்குல்ல, ஐஃபோனை காப்பி பண்ண மாதிரி. ஐஃபோன் வந்து நார்ஸோ லான்ச் பண்ணாங்க ரியல்மிலேருந்து. ஸோ அவங்களுக்கு இப்போ இவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இதே மாதிரி காப்பி வச்சு தான் வராங்க. ஸோ அது ஓகே. இந்த 3 கேமரா வந்து பார்த்தீங்கன்னு மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. ஏஐ கேமரா ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைடு, 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த்து சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபேண்டஸியான ஃபில்டர்ஸ் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மெகா பிக்சல் அதை வந்து பூர்த்தி செய்யணும்னு அவங்க நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேர் தான் செல்ஃபி, மற்றபடி இது ஒரு கேமரா தான், செல்ஃபிலாம் கிடையாது ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேம் வேரியண்ட். ஸோ இந்த ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான். ஸோ 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4GB RAM 128GB வேரியண்ட், 6GB RAM 128GB வேரியண்ட். ஸோ ரெண்டுமே 2 லான்ச். ஸோ 4, 6 மட்டும் தான் மாறுது, மற்றதெல்லாம் வந்து 128 அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த 4GB RAM அந்த 128 வந்து எவ்வளோ சேல் ஆகுதுன்னா 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த 6GB RAM 128 வந்து 11,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், MediaTek Helioட G88 கொடுத்துருக்காங்க. ஸோ G88 வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஸ்னாப்ட்ராகனோட 695 மாதிரி தான் இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆவரேஜான ஒரு கேமிங், ஸோ ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு இது ஓகே தான் நான் சொல்லுவேன். ஸோ இதோட எக்ஸ்பான்சிவெலாம் எதுவும் எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு ஆவரேஜான யூஸராக இருந்தீங்கன்னா, நான் அப்பப்போ தான் ஒரு சின்ன கேம் விளாடுவேன். ஸோ ஒரு சோஷியல் மீடியா கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நல்ல மொபைல் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Android 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் MIயோட MIUIயோட 14 OS கொடுத்துருக்காங்க. ஸோ கச்சா முச்சுன்னு இருக்கும், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒருத்தர் இருக்கான். ஸோ என்னென்னா ரெட்மி 12 5G. ஸோ ஓகே, 4G 5G ஸோ ரெண்டுமே லான்ச் பண்ணுறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4G அவைலபிளாக இருக்குது. ஆனால் 5G வரப்போகுது. அதாவது நாளன்னைக்கு அதை அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஷாப்பிங்கோட ஆப்ஸில் வந்து அது இன்க்ளூடிங் ஆகிடும். ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ டிஸ்பிளே சேமாக தான் இருக்குது, அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஆனால் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB 6GB 8GB. ஸோ இந்த ஒரு 3 வேரியண்ட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மட்டும் பார்த்தாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லையும் இவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஸோ 128GB வேரியண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 256GB வேரியண்ட். ஸோ 2 வேரியண்ட்லையும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, கொஞ்சம் காம்போவாக மிக்சிங்காக தான் வந்திருக்கும். ஸோ 6GB 256 வரலாம், 8GB 256 வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட கார்னிங் 3 இதில் ப்ரொடக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G மொபைல், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 4th Gen 1 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு சிப்செட். 8th ஜென்ரேஷன், அது அப்படியே 4th ஜென்ரேஷன். ஸோ இதில் என்ன நம்ம கன்ஃபியூஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்ல. ஓகே, ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு கேமிங் மொபைல் தான். கேமிங் மொபைல்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜான ஒரு கேம் விளாடுற ஒரு மொபைல் தான். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப பெருசாலாம் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாதீங்க. ஸோ ஓகே, ஒரு 695க்கு மேலே ஒரு 720 கீழே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு இதுதான் பர்ஃபார்மன்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி கேமராஸ் ஓகே இதெல்லாம் பிளாப்லாம், ஸோ இதெல்லாம் சேம் தான். ஆனால் இதோட ப்ரைஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து லீக்கேஜ் ஆகலை
ஓகேங்களா. மேபி இது ஒரு 12,000 and 14,000 இருந்தால் ஓகே நல்லா இருக்கும். எதுக்காக இது நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சம் ப்ராசஸருக்கும் அண்டு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜுக்காகவும் தான். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. இது ஒரு 14 இருந்தாலே ஓகே தான். அது வரைக்கும் இந்த 14 மேலாம் போச்சுன்னா இதெல்லாம் ஒர்த்தே இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஷாப்பிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெட்மியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 12 வந்து 4G and 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4G வாங்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. 4G வாங்கினா 5 அப்போ 5G தான் மெயின் அப்படிலாம் இல்லை. ஸோ 4G வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, 4G கனெக்ஷன் ஒர்க் ஆகும். ஆனால் 5G இன்க்ளூட் ஆகும். அதே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 years ஆகும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆக. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்து ஐஃபோன் வந்து 5G தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் 5G இங்கே டவரே இன்னும் வரலை. ஸோ வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ. நான் வாங்கி 1 வருஷம் ஆகுது மொபைலு. ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரியும், அந்த லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது பட்ஜெட் ஃபோன் யாராவது கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வீடியோ போட காத்துட்ருக்கேன். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. லவ் யூ கைஸ், பை. வேற வீடியோ தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.